அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி டே வந்துட்டு காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்னும் சூரிய உதயம் ஆகல. எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறச்ச சூரிய உதயம் தெரியும். காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சாமி முருகரையும் விநாயகரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து பாக்ஸ் எல்லாம் அவருக்கு நைட்டு எல்லாத்தையும் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நான் டப்பாவில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொட்டி வச்சிட்ருக்கேன். மீந்ததெல்லாம் ஜாடியில் போட்டு தனியாக அதை வச்சுக்குவேன். இதில் காலியான பாட்டில்லேருந்து கொட்டிக்குவேங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணேன், காஃபி வைக்கலாம்னு சொல்லிட்டு பால் எடுத்தால் ஃப்ரிட்ஜில் கல் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அதனால் அதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி பூண்டு வெங்காயம் காரக்குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி வச்சுருவேன். ஏன்னா தம்பிக்கு சுடுதண்ணி தான் கொடுக்குறதுனால அதனால் காய வச்சு ஆற வச்சுருவேன். நைட் செஞ்ச ஒரு பருப்பு சாதம் கொஞ்சம் மீந்து இருந்துச்சு, அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன் முளைக்கட்டுறதுக்காக. அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் வடியிட்டோன்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு அதை வந்து முளைக்கட்டுறதுக்கு ஒரு காட்டன் துணியில் வந்து முளைக்கட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அரிசி கழுவி குக்கர் ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறின பிறகு சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஆறட்டோன்னே ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை ஊற்றி ஃபேன் கீழே வச்சுட்டேன். இப்போ வந்து பச்சை பயிறு வந்து நல்லா முளை கட்டுறதுக்காக ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா அந்த வடிக்கிற அந்த இதுலேயே போட்டு ஒரு குண்டா போட்டு மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னியும் செய்யலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்து கலந்துக்கிட்டேன். இட்லிக்கு எப்படி வேணுமோ கலந்துக்கிட்டேன். ஏன்னா கெட்டியாக தான் வச்சுருப்பேன் நான். தேவையான அளவுக்கு எடுத்து மாவை கலந்துக்கிட்டு இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சுட்டேங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் காஃபிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். காஃபி வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் ரெடியாக இருந்தார். காஃபி கொடுத்துட்டேன், அவருக்கும் காஃபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நானும் ஒரு 2 பிஸ்கெட்டோட காஃபி வந்து எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு பக்கம் இட்லியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்துட்டு வடையும் அப்புறமா சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காரக்குழம்பும் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சி, சாதமும் ரெடி ஆகிடுச்சி. வீட்டுக்காருக்கு வந்து சாதமும் காரக்குழம்பும் அது கூட கார்ன்ஃப்ளெக்ஸு போட்டு அவங்களோட லஞ்ச் பாக்ஸை வந்து லஞ்ச் பேக் ரெடி பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து தம்பிக்கு வாட்டர் பாட்டிலு சாதம் அது கூட அவனுக்கு ஒரு மசால் வடை வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு க்ரீம் பிஸ்கெட் மாதிரி அதையும் போட்டு அவனுக்கும் ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இட்லியும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. வீட்டுக்காரரும் ரெடி ஆகிட்டு ஷூ போட்டு கிளம்பிட்டார். ஓகே, பாய் சொல்லியாச்சு. ஓகே, ஒருத்தர் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஹரிவலா தான். ஹரிவலாவும் பாய் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிட்டான். எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து நின்று பார்த்தாலே தம்பி போகிற அந்த இது தெரியும். நானும் அனிதக்காவும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தா அவன் போகிறது அங்கே தெரியுது பாருங்களா. பாய் சொல்கிறான், ஜன்னல்லேருந்து பார்த்தாவே தெரியும். ஓகே, இப்போ அவனோட பஸ் வந்துருச்சு. ஓகேங்க, இவ்வளோ தாங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.